இல்ல மக்கள் எப்பயுமே கதை நோக்கி தான் இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த அந்த பிரம்மாண்டத்த வச்சு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுடைய டேட் கிடைச்சா போதும். ஓகே. அதுக்கு கதை தேவையில்ல. ம். அந்த ரசிகர்கள் வந்து ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணிருவாங்க. அதனால நம்ம என்னத்த எடுத்து எந்த குப்பைய கொண்டு போய் போட்டாலும் ஓடிரும்னு ஒரு தாட்ல ம், இருந்தாங்க. ம், ம். அதுக்கு எல்லாம் சமீபத்தில நடந்த அடி தான் சரியான அடி. கண்டிப்பா. பெரிய பெரிய ஹீரோக்கள், பெரிய பெரிய டைரக்டருடைய டைரக்டர்ஸ். படங்கள் எல்லாமே வந்து பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டு, ம். அவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக உட்கார வச்சுட்டாங்க. இப்ப கூலி படத்திலேயே லோகேஷ் கனகராஜுக்கு பயங்கரமான இதுவரைக்கும் இருந்த இமேஜ் டோட்டலா போயிருச்சு. ஆமா. அப்ப நீங்க கதைங்கிற ஒரு விஷயத்தே இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் கதை இலாக்கா, கதை எழுதக்கூடிய கதையாசிரியர்கள்ங்கிற ஒரு இனம் இருந்துச்சு. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில. அவங்கள ஆமா. மொத்தத்துக்கு அழிச்சிட்டீங்க. ம், ம், ம். யாரையுமே நீங்க அந்த கதைய கேட்கறதில்ல. ஒரு சிறுகதை எடுத்து பண்ணணும், ஒரு நாவல் எடுத்து பண்ணணும், ம். இல்லாட்டி ஒரு கதையாசிரியர்ட்ட கதை வாங்கணும், கதை இலாக்கா கூட்டு வச்சு படத்த டிஸ்கஸ் பண்ண அந்த விதமான எதுவுமே இல்ல. இப்ப எல்லாமே டெக்னிக்கலா மட்டும் பண்ணா பண்ணா போதும். போதும். கதை தேவையில்ல. கதை தான் ஒரு படத்துக்கு பேஸ். ஆமா. அதுக்கு மேல தான் நம்ம எல்லா விதமான இது ம், பண்ணணும். ம். இப்போ ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா போதும். அதுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர் கூப்பிடுங்க. ஒரு 10 ஃபைட் டிஃபரெண்டா ஒரு 10 ஃபைட் எடுத்து குடுங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் குடுத்து இதுக்கு ஒரு ஒரு இதுக்கு வந்து மாஸா மாஸான ஒரு பிஜிஎம் போட்டு குடுங்க. வைபான ஒரு சாங் போட்டு குடுங்க. இது போதும் படம்.